கார்த்திக் எவ்வளோ கெஞ்சியும் மெர்சி வேணான்னு சொல்லியிருப்பா அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இங்கே திமுறா வேணான்னு சொல்லிட்டு போய் பின்னாடி அழுதுருப்பா. என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப தான் மெர்சி கார்த்திக் கூட வெளியே போயிட்டு வந்தப்ப அவள் ஆசையாக வளர்த்துன நாயை கொண்டிருப்பாங்க. இனி நீ மறுபடியும் அவன் கூட வெளியே போன அப்படின்னா உன் தம்பியை கொண்டுருவேன் அப்படிலாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுனால தான் மெர்சி வந்து வேணான்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் கார்த்திக் குடிச்சு பயங்கர ஒரு குடிகாரனாக மாறிடுறான். அப்போ அவங்க அம்மா தாலியை கூட விற்று குடிக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க வீட்டில இருந்து அவனை துரத்திடுறாங்க. அப்போ தான் கார்த்திக் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் கார்த்திக் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. கார்த்திகோட ஃப்ரெண்ட் தானியா தான் இங்க வந்து டாக்டரா இருந்திருப்பா. மெர்சி வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 3 வருஷமா இப்போ வரைக்கும் பேசல. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் மெர்சியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல கார்த்திகை காட்டுறாங்க. அவங்க அப்பா சட்டையை பிடிச்சி சண்டை போடுறப்ப தான் தானியா வந்து சொல்றாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறப்ப இவனை நான் தான் கூட்டிட்டு வந்து படிக்க வச்சு இப்போ அவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திக் இப்போ ஐஏஎஸ் இருக்கான், இப்போ இவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படி சொல்லவும் அவங்க அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி ஒரு நாள் வந்து மெர்சிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கப்ப கார்த்திக் போட்டோவை பார்த்து பயங்கரமா அழுதுருப்பா. இதெல்லாம் பார்த்து தானியாக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கும் மெர்சி லவ் பண்ண பையன் கார்த்திக் தான் சொல்லிட்டு. அப்போ அவனையும் கூப்பிட்டு வர வச்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. 3 வருஷமா பேசாத இருந்த மெர்சி இப்போ அவங்கிட்ட பேசியிருப்பா. இதெல்லாமே அவங்க அப்பாவும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கடைசியில 2 பேர்த்துக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க.